ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தன் நடு வானத்துல பறந்துட்டு இருக்கிற பிளைட்ல இருந்து கொக்கைன் இருக்கக்கூடிய பையெல்லாம் தூக்கி கீழே போடுறான். அந்த பையெல்லாம் நேரா ஒரு காட்டுக்குள்ள விழுது. அதுக்கப்புறம் என்னங்க, அந்த பையில இருந்த கொக்கைன்ஸ்ல சில பாக்கெட்ஸ அந்த காட்டுல இருந்த ஒரு கரடி சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறம் என்ன, போதை தலைக்கேறின அந்த கரடி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுது. இது உண்மையாகவே 1977 நடந்த ஒரு விஷயத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. படம் முழுக்க பயங்கர சஸ்பென்ஸா இருக்கும். அதே நேரத்துல அந்த கரடி பல பேரை கொல்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அதனால படத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பாருங்க. அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. அதே போல என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒருத்த ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான். அந்த ஃபிளைட் ஃபுல்லா கஞ்சா பைக்கெல்லாம் இருக்கு. அது சாதாரண கஞ்சா இல்லைங்க, அது கொக்கைன். அந்த ஃபிளைட்ல போயிட்டு இருந்தவன் அந்த கஞ்சாவை அடிச்சிருப்பான் போல இருக்கு. போதை தலைக்கேறி அந்த கஞ்சா பை ஒண்ணு எடுத்துட்டு வெளியே வீசிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் வெளியே வீசினதுக்கு அப்புறம் அவன உடம்புல ஒரு பாராசூட்டை கட்டிக்கிட்டு வெளியே குதிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது துரதிர்ஷ்டவசமா அவன் தலை அந்த ஃபிளைட்லயே அடிச்சுக்கிட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறான். மயங்கி விழுந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆகி அந்த ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அடுத்த சீன்ல அந்த காட்டுக்கு மேல இருந்து ஜூம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கப்பல்ஸ் ஜாலியா படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு மலை உச்சி மேல நின்னுக்கிட்டு அந்த இயற்கையோட அழகை ரொம்ப சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாடிக்கார ஆளு அவன் வச்சிட்டு இருந்த கேமரா வச்சு தூரத்துல பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு தூரத்துல ஒரு கரடி தெரியுது. அந்த கரடி பாக்கிறதுக்கு சாதாரணமா இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மரத்துல அதோட தலையை போட்டு முட்டிட்டு இருக்கு. இத பாத்துட்டு இருந்த அந்த ஆளுக்கு ஏதோ சரியா படல. அந்த தாடிக்காரன் அதை பத்தி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லும் போது அவங்கள வாங்கி பாக்குறாங்க. அப்ப திடீர்னு அந்த கரடி இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சு பாக்குது. மறுபடியும் அந்த ஆளு அந்த கரடியை பாக்குறான். அது அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கிட்ட வந்து அப்படியே எழுந்து நின்னு முறைச்சு பாக்குது. இவங்களும் பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரடியை இவங்கள விடாம துரத்திக்கிட்டு வருது. தலை தெரிச்சு அவங்க ரெண்டு பேரும் அதுகிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அந்த கரடி அந்த பொண்ணை பிடிச்சிடுது. பிடிச்சு அவளை சின்ன அப்படின்னா கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அந்த ஆளும் அதை அதிர்ச்சியில பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதண்டா சாமின்னு ஓடுறான். அப்ப அந்த கரடியை காட்டுறாங்க. அந்த இடத்துல கொக்கைன் பேர்னு அந்த படத்தோட பேரை போடுறாங்க. அந்த கரடி அந்த காட்டுக்குள்ள விழுந்த கொக்கைனை சாப்பிட்டுட்டு போதை தலைக்கேறி போயிருக்கு. அடுத்த சீன்ல அந்த பிளைட்ல இருந்து விழுந்த ஆளோட பணத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் கமிஷனர் அந்த ஆளை பார்த்துட்டு, இவன் ஒரு பெரிய ட்ரக் டீலர், ஆனா பிளைட்ல இருந்து ஏன் விழுந்து செத்தான் தெரியல. நமக்கு கிடைச்ச அந்த கொக்கைன் பேக் வச்சு பார்த்தா இந்த காட்டுக்குள்ள இதே போல நிறைய பேக் விழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல டென்ட்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் யாருன்னா தொலைஞ்சு போன கொக்கைனை கடத்தினவர் தான் அவரு. அவரு தன்னோட கூட்டாளி டேவிட் கிட்ட அந்த கொக்கைன் தொலைஞ்சு போனதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அது அந்த நடு காட்டுக்குள்ளதான் இருக்கு. நீ அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். துணைக்கு உன்னோட என் மகன் எடியும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல சாரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்களுக்கு டிடின்னு ஒரு பொண்ணு இருக்கா. டிடி சாரா கிட்ட அந்த காட்டுக்குள்ள இருக்கிற நீர்வீழ்ச்சியை பாக்குறதுக்கு ரொம்ப நாளா போகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சாரா டிடி கிட்ட, உனக்கே தெரியும் எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால இன்னைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் டிடியோட ஃப்ரெண்ட் ஹென்ரின்ற பையன் வீட்டுக்கு வரான். அந்த ரெண்டு பசங்களும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக கிளம்புதுங்க. அதுக்கப்புறம் சாரா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுல பார்க்கும்போது டிடி வீட்டுல இல்ல. அவங்க ஹென்ரியோட வீட்டுக்கு கால் பண்ணி அவன் வீட்டுல இருக்கானு கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் வீட்டுல இல்லன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது ஹென்ரியோட பேக் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல கரெக்டா அந்த நீர்வீழ்ச்சி அந்த ரெண்டு பசங்களும் குறிச்சு வச்சிருக்காங்க. சாராவும் அவங்க ரெண்டு பேரும் தேடுறதுக்காக கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல இருக்கிற அந்த லேடி ரேஞ்சர் பர்ஃபியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வர ஒரு பையன் அவங்க கிட்ட ஏதோ கேக்குற மாதிரி கேட்டுட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஆட்டை போடுறான். அப்ப அந்த ரேஞ்சர் அந்த பையன் கிட்ட, மொழியே சரியில்லையே, பாக்கெட்ல என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க. உடனே அந்த பையன், செம்மையான வாசனை வருது, பர்ஃபியூமா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த ரேஞ்சர் சிரிச்சுக்கிட்டு, ஆமா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் வராரு, அவரை பாக்குறதுக்காக தான் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆபீஸ்க்கு பீட்டர்னு ஒருத்தர் வராரு. அவருக்காக தான் அந்த ரேஞ்சரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. பீட்டர் யாருன்னா ஒரு வனவிலங்கு பாதுகாப்பாளர். அவருக்கு வனவிலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும். பீட்டரும் அந்த ரேஞ்சரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சாராவும் தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் தேடி வராங்க. இந்த ரெண்டு பசங்களும் அந்த காட்டுக்குள்ள நின்னுட்டு பேசிட்டு இருக்கும்போது டிடி ஒரு புதருக்குள்ள ஏதோ ஒரு பார்சலை பாக்குறா. அதை எடுத்துக்கிட்டு அவ ஹென்றி கிட்ட, இதே மாதிரி பார்சல் தானே டிவிலயும் காமிச்சாங்க, ஒருவேளை இது கொக்கைனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹென்றி, இருந்தா வந்துட்டு போட்டுமே, எனக்கு கொக்கைன்லாம் சர்வ சாதாரணம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, எங்க இப்ப கொஞ்சம் அடிச்சு காட்டுன்னு டிடி கேட்கும்போது, இப்ப நான் மூட்ல இல்ல அதனால நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டிடி ஹென்ரியோட கத்திய வாங்கி அந்த பார்சலை பிரிச்சு அந்த கொக்கைனை எடுத்து வாயில போடுறா. அது நாத்தம் தாங்க முடியாம துப்பிடுறா. இதையாடா போதை மருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நாத்தம் நாருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டிடி ஹென்றி கிட்ட, நான் பண்ணிட்டேன் இப்ப நீ பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றா. ஹென்றி அதை எடுத்து வாயில போடுறான். அவனுக்கும் நாத்தம் தாங்க முடியாம அதை துப்பிடுறான். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஹென்ரிக்கு ஏதோ தொண்டை கவ்வுற மாதிரி இருக்கு. அவனும் விதவிதமா சத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் சத்தம் கொடுக்கும்போது ஒரு கரடியோட சத்தம் கேக்குது. அவங்க ரெண்டு பேரும்
பேரும் மெதுவா திரும்பி பாக்குறாங்க. அந்த பயங்கரமான கரடி அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கு. தயவு செஞ்சு நகர்ந்துராதன்னு ஹென்றி சொல்லிட்டு இருக்கான். அந்த கரடி தும்பும் போது அது மூக்குல இருந்து கொக்கைன் பவுடர் வெளியே வந்து இவங்க மேல அடிக்குது. ரெண்டு பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. டேவிடும் எடியும் அந்த கொக்கைனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சாரா அந்த ரேஞ்சர் ஆபீஸ்க்கு வந்து என்னோட பொண்ணு டிடிய காலையில இருந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரேஞ்சர், உன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லம்மா, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பீட்டரும் அந்த ரேஞ்சரும் அந்த காட்டுக்குள்ள போறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாராவும் அவங்க கிட்ட என்னையும் கூட சேர்த்துக்குங்க, நானும் உங்க கூட வரேன், அப்படியே நான் என் பொண்ணையும் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வேணான்னு சொல்ல முடியாதனால அவங்களும் சாராவை கூட்டிட்டு போறதுக்காக சம்மதிக்கிறாங்க. அதே நேரத்துல டேவிடும் எடியும் நேரா அந்த ரேஞ்சரோட ஆபீஸ்க்கு வராங்க. அப்போ டேவிட் பாத்ரூம் போறதுக்காக அந்த ரேஞ்சரோட ஆபீஸ்க்குள்ள போயிட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க 3 பசங்க வரானுங்க. அங்க லோக்கல்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற பசங்க தான் இவனுங்க. அதுல ஒருத்தன் டேவிட பார்த்து உன் கையில இருக்கிற பர்ஸ் எடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டேவிட் சிரிச்சுக்கிட்டு, தம்பி சீரியஸாவா சொல்ற, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனுங்களும் விடாம அவர்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்போ டேவிட் அந்த 3 பசங்களையும் போட்டு துவைச்சு எடுக்கிறாரு. அவனுங்க ஒருத்தனையும் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து அந்த பாத்ரூம்லயே படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னடா முதுகுல வலிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த 3 பேர்ல ஒருத்தன் கத்தியா அவரோட முதுகுல சொருகிறான். என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள போற 3 பேரையும் காட்டுறாங்க. அவங்க போற பாதையில 2 வழி தெரியுது. அவங்க 3 பேரும் முடிவு பண்ணி வலது பக்கமா இருக்கிற பாதை வழியா போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேவிட தேடி எடி அந்த பாத்ரூம் குள்ள வராரு. அவர் அங்க வந்து பார்க்கும்போது செம்ம ஷாக் ஆகுறாரு. என்னடா இந்த பசங்களை பண்ணி வச்சிருக்க, உயிரோட தான் இருக்கானுங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா உயிரோட தான் இருக்கிறானுங்க, நான் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு டேவிட் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பசங்கள்ல ஒருத்தன் கிட்ட ஒரு கொக்கைன் பாக்கெட் இருக்கு. அதை எடி எடுத்து பார்த்துட்டு, டேவிட் இங்க பாத்தியா, இவனுங்களுக்கு எப்படி இது கிடைச்சது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டேவிடும் அவனுங்கள்ல ஒருத்தன் கிட்ட, டேய் மரியாதையா சொல்லிடு, இந்த பாக்கெட்டை எங்க இருந்து எடுத்த, நீ சொல்லலன்னா நான் இங்கேயே உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையனை பயந்துகிட்டு, இந்த பாக்கெட் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பேக்கே கிடைச்சது, அதை நான் அந்த காட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எங்க 2 பேரும் அந்த பேக் கிட்ட கூட்டிட்டு போ, இல்லனா உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் அவங்க கிட்ட, சரி சரி நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போறான். அப்போ டேவிட் தன்னோட கார்ல இருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டுல இடது பக்கமா இருக்கிற பாதை வழியா போறாங்க. அந்த நேரத்துல நம்ம போலீஸ் கமிஷனரையும் காட்டுறாங்க. அவரும் அந்த கொக்கைனை தேடிக்கிட்டு அந்த காட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல சாராவையும் அந்த ரேஞ்சரையும் காட்டுறாங்க. சாராக்கு அவங்க மகளும் ஹென்ரியும் காணாம போனதை நினைச்சு பதட்டமாயிட்டே இருக்கு. ஆனா பீட்டரும் அந்த ரேஞ்சரும் ஜாலியா காட்டுக்குள்ள நின்னுட்டு கடலை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹென்றி கத்துற குரல் கேக்குது. எங்க இருந்து வருதுன்னு சாரா மேல பாக்கும்போது அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கான். டேய் அங்க என்னடா பண்ற, கீழே இறங்கி வாடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹென்றி அவங்க 3 பேர்கிட்டயும், இங்க ஒரு மோசமான கரடி இருக்கு, அது எங்க 2 பேரையும் கொல்ல பார்த்தது, நான் பயந்து போய் மரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டேன், ஆனா டிடி எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சாரா டிடியோட துணியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹென்றி என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாம் ஓடி போயிடுங்க, அந்த கரடி எப்ப வேணா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ சத்தம் கேட்டு ஒரு மான் ஓடுது. அந்த ரேஞ்சரும் பீட்டரும் மெதுவா திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த கரடி அவங்க 2 பேரையும் இழுத்து போட்டு பீட்டரை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த ரேஞ்சர் தன்னோட துப்பாக்கி எடுத்து அந்த கரடியை பார்த்து சராமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது அங்க இருந்து ஓடிடுது. அப்ப பீட்டர் எழுந்து, ஏன் பைத்திய மாதிரி என்ன பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரேஞ்சர் அந்த கரடியை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எங்கேயும் போகல. கரெக்டா அந்த பொம்பளைக்கு பின்னாடி தான் நிக்குது. அவங்க அதை உணர்ந்து திரும்பும் போது அதை அவங்கள கடிச்சு அப்படியே விசிறி அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த கரடி அவங்களோட முதுகுல கோலம் போட ஆரம்பிக்குது. சாராவும் பயந்து போய் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரேஞ்சருக்கு தொடையில பலத்த காயமாயிடுது. அவங்கள அங்க இருந்து நான் ஏதாச்சும் உதவி கிடைக்குமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. பீட்டரும் அந்த கரடி கிட்ட இருந்து மறைஞ்சு மறைஞ்சு தவந்துட்டே போறாரு. அவர் தவந்து போகும்போது அவரோட முகத்துல அந்த கொக்கைன் ஒட்டிக்குது. அப்பதான் அவருக்கு அந்த கரடியும் அந்த கொக்கைனை சாப்பிட்டு இருக்குன்றத புரியுது. உடனே அவரும் பயத்துல ஒரு மரம் ஏறி மேல உட்காந்துக்கிட்டு மரண பீதியில இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப அமைதியாயிடுது. சாரா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மரத்துக்கு பின்னாடி இந்த கரடி வந்துடுது. அதே மரத்துல தான் ஹென்ரியும் உட்காந்துட்டு இருக்கான். அவனை கொல்றதுக்காக அந்த மரத்தை ஏற ஆரம்பிக்குது. அதுவும் மேல போய் அவனை எப்படியோ பிடிக்க பாக்குது. கீழே இருந்து சாராவும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த கரடிக்கு கொக்கைனோட வாசனை வருது. எங்க இருந்துடா வருதுன்னு அதுவும் திரும்பி பார்க்கும்போது பீட்டரோட உடம்பு பூரா கொக்கைன் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கரடிய மகனை மாட்டினடாடின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி போய் அந்த மரத்துல ஏறுது. பீட்டருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கர வேகமா ஏறி போய் அவரை போட்டு கடிச்சு கொதறி எடுக்குது. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அவரை சின்ன பின்னமாக்கிடுது. அதே நேரத்துல ஹென்றி அந்த மரத்துல இருந்து எப்படியே இறங்கிடுறான். அவங்க 2 பேரும் அங்க இருந்து விட்டா போதுண்டான்னு தலை தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஹென்றி சாரா கிட்ட டிடி இந்த பக்கமா தான் ஓடினான்னு சொல்லி ஒரு தசையை காட்டுறான். அவங்களும் டிடியை தேடுறதுக்காக போறாங்க. அதே நேரத்துல அந்த ரேஞ்சர் அவங்களோட ஆபீஸ்க்கு வரும்போது இந்த 3 பசங்களும் அங்க அடிபட்டு கிடக்குறானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு அந்த ரேஞ்சர், ஏய் நீங்க இந்த லோக்கல் திருட்டு பசங்க தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல அது நாங்க இல்ல, எங்க 3 பேரையும் போட்டு ஒருத்தர் செம்ம சாத்திட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ரேஞ்சருக்கு அந்த கதவு வழியா ஏதோ சத்தம் கேட்டு அந்த பையன் கிட்ட அந்த கதவை மெதுவா தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அந்த கதவை திறக்கிறான். அங்க அந்த கரடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்கா நின்று இருக்கும்போது அந்த ரேஞ்சர் கண்ணை மூடிட்டு அந்த கரடியை சுடுறாங்க. ஆனா அது குறி தவறி அவன் தலையில பட்டு அவன் மண்டை சதுரி அங்கேயே கீழே விழுந்து
விழுந்து சாகுறான். அதை பாக்குற அவனோட ஃப்ரெண்டுக்கும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கரடியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. அவங்களும் அந்த கரடி எங்க போயிருக்கோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அது அந்த ஆபீஸ்க்கு மேல நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பீதியிலேயே இருந்துட்டு இருக்கும் போது இந்த பையன் கதவை ஒட்டி நின்னுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த கரடி அந்த கதவுல இருந்த கண்ணாடியை உடைச்சி அவனோட மூஞ்ச அப்படியே பிடிக்குது. அடுத்த சீன்ல அந்த கமிஷனரை காட்டுறாங்க. அவர் அந்த ரேஞ்சரோட ஆபீஸ் கிட்ட வந்துடுறாரு. சாராவும் ஹென்ரியும் டிடியை தேடி அழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப சாரா அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல ரத்தம் மாதிரி எதையோ பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. கடைசியில பார்த்தா அது ரத்தம் இல்ல, பெயிண்ட். டிடி தான் தான் போன இடத்த மார்க் பண்றதுக்காக பெயிண்ட் அடிச்சுட்டே போயிருக்கா. அவங்களும் அந்த பெயிண்ட் தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த ரேஞ்சரோட ஆபீஸுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரும் ஒரு நர்ஸும் அங்க வந்துடுறாங்க. அவங்க அந்த ஆபீஸ் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களால திறக்கவே முடியல. ஏன்னா அங்கதான் கீழே ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். அவங்களும் ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியோ அந்த கதவை திறக்கிறாங்க. கீழே பார்த்தா ரத்த வெள்ளத்துல ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த நர்ஸ் போய் போன் பண்ணலான்னு போன் கிட்ட போகும்போது அந்த ரேஞ்சர் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த நர்ஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சருக்கு பதட்டத்துல பேச்சே வரல. அதே நேரத்துல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பக்கத்துல இருந்த ஒரு ரூமோட கதவை மெதுவா திறந்து பாக்குறாரு. அங்க இன்னொருத்தன் பயங்கர கொடூரமா செத்து போய் கிடக்குறான். அதை அவர் ஷாக்கா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த கரடி மெதுவா நடந்து வந்து இவனை முறைச்சு பாக்குது. இந்த ஆளும் அந்த கரடியை பார்த்துட்டு அந்த நர்ஸ் கிட்ட நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை மெதுவா மூடிடுறாரு. அந்த நர்ஸும் ரேஞ்சரை ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரேஞ்சர் அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை மெதுவா எடுத்து அவங்க வாய் கிட்ட வச்சு கரடி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த நர்ஸும் கரடின்னு சொல்லும் போது அந்த கதவை உடைச்சுக்கிட்டு அந்த கரடி வெளியே வந்துருது. உடஞ்ச அந்த கதவு இந்த ஆள் மேலே விழுந்துருது. அந்த கரடியும் அந்த கதவு மேல நின்னுக்கிட்டு இந்த ஆளை பார்த்து பயங்கர ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு அந்த நர்ஸும் ரேஞ்சரும் மெதுவா அந்த ஆபீஸை விட்டு கிளம்பி ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த ஆளை என்ன பண்றது தெரியாம அவங்க எடுத்துட்டு வந்த பேக் எடுத்து அந்த கரடியை போட்டு அடிக்கிறான். அப்ப அந்த கரடி அந்த பேக்கை பார்த்துட்டு அதுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி அந்த பேக்கை போய் கிழிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அது ஏன் இதை செய்யுதுன்னா அந்த கொக்கைன் போட்ல இருந்த பேக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களும் அந்த ஆம்புலன்ஸை வேகமா எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த ஆள் அந்த ஆம்புலன்ஸை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வரான். ஓடி வந்தவன் எப்படியோ அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சிடுறான். அவங்க தாறு மாற அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த அந்த ரேஞ்சரும் துப்பாக்கி எடுத்து அவனை நோக்கி காட்டுறாங்க. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா, என்ன சுட போற அப்படின்னு சொல்லும்போது டேய் உன்னை யாரா சுட்டா, கொஞ்சம் நகருடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கரடியும் விடாம அந்த ஆம்புலன்ஸை வேகமா துரத்திக்கிட்டே வருது. அவங்களும் சுடுறாங்க. அந்த கரடி மேல படவே இல்லை. அந்த ஆள் அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஓடி வந்த அந்த கரடி அங்க இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு நேரா அந்த ஆம்புலன்ஸ்குள்ள வந்து விழுந்துருது. அது உள்ள வந்த உடனே அந்த ரேஞ்சரை ஸ்ட்ரெச்சரோட எடுத்து வீசி அடிக்குது. அவங்களும் அப்படியே பறந்து வந்து வெளியே விழும்போது அவங்க மூஞ்சி தரையில பட்டு தேஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் அந்த கரடியும் அந்த ஆளை உள்ள போட்டு துவம்சம் பண்ணுது. இதை பார்த்துட்டு அலறிக்கிட்ட அந்த நர்ஸும் அந்த ஆம்புலன்ஸை பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு போய் அப்படியே ஒரு மரத்துல முட்டுறாங்க. முட்டின வேகத்துல அவங்க மட்டும் ஆம்புலன்ஸோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வந்து வெளியே விழுந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல செத்து போறாங்க. அந்த கரடியும் வந்த வேலை முடிஞ்சதுடான்ற மாதிரி அங்க இருந்து மெதுவா நடந்து போயிடுது. அடுத்த சீன்ல நம்ம கமிஷனரை காட்டுறாங்க. அவர் அந்த காட்டுக்குள்ள கொக்கைனை தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அங்க இருந்த ஒரு கூடாரத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் அழகா உட்கார்றாரு. அப்ப அவர் அந்த கூடாரத்து மேல பாக்கும்போது ஏதோ ஒரு பை இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் அங்க இருக்கிற ஒரு டேபிள் மேல ஏறி அந்த பையை எப்படியாவது எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அது ரொம்ப உயரத்துல இருக்கு. அதே நேரத்துல கார்ல இருந்து யாரோ ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது யாருன்னு இப்ப சொல்லல. காட்டுக்குள்ள வந்த டேவிட், எடி அந்த பையனும் அந்த கூடாரத்துக்கு வராங்க. அந்த பையன் அந்த கூடாரத்து மேல பார்த்து அந்த பேக் நம்ம இங்க தானே வச்சோம், எங்க காணோம்னு தேடிட்டு இருக்கும்போது டேவிடும் எடி அந்த பையன் கிட்ட ஏடா இங்க தானடா அந்த பேக் வச்சேன்னு சொன்ன, எங்கடா அந்த பேக்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கடுப்பான டேவிட் அந்த பையனை துப்பாக்கி எடுத்து மிரட்டும் போது அந்த போலீஸ் கமிஷனர் அந்த கூடாரத்து மேல தான் நின்று இருக்காரு. அவரு டேவிட பார்த்து மரியாதையா துப்பாக்கியை கீழே போட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேவிடும் வர வழி இல்லாம துப்பாக்கியை கீழே போட்டுறாரு. அவங்க மூணு பேரையும் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அவரு அந்த கூடாரத்துல இருந்து இறங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்ல டேவிட் எப்படின்னா துப்பாக்கி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த கமிஷனர் டேவிடோட கையை சுட்டுறாரு. அவருக்கு 2 விரல் காணாம போயிடுது. டேவிட வலி தாங்க முடியாம அந்த கமிஷனரை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த கூடாரத்துக்கு அடியில டேவிட் போயிடுறாரு. அந்த கமிஷனரும் டேவிட பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்காரு. மரியாதையா வெளியே வந்துடுறா, இல்ல உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த கமிஷனர் எடியும் அந்த பையனையும் பார்த்து நீங்க 2 பேரும் மரியாதையா தரையில படுங்க, நான் சொல்ற வரையும் அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. டேவிடும் தான் அடிப்பட்ட கைய சட்டையை போட்டு மூடிக்கிறாரு. அப்போ அங்க ஒரு கரடி இருக்கிறத அவர் பார்த்துட்டு யாரும் நகராதீங்க, இங்க ஒரு கரடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கமிஷனர் அதை கேட்டுட்டு ஏண்டா என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக கரடின்னு கதை விட்டுட்டு இருக்கேன் அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கரடி அங்க நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த கமிஷனர் யாரும் நகராதீங்கடா, செத்தா மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே படுத்துறானுங்க. அந்த கரடியும் அற போதையில அப்படியே தள்ளாடிக்கிட்டு அந்த கூடாரத்துக்குள்ள வருது. டேவிடும் அந்த கரடியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த கரடி மெதுவா நடந்து போய் படுத்துக்கிட்டு இருந்த எடியை அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டு நிக்க முடியாம தள்ளாடி அப்படியே அவர் மேல விழுந்துடுது. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சாராவும் ஹென்ரியும் டிடியை தேடிக்கிட்டு உள்ள போயிட்டே இருக்கும்போது நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஒரு கப்பலை பார்த்தோம்ல, அவங்க 2 பேர்ல அந்த ஆள் மட்டும் அங்க இருக்காரு.
இருக்காரு. அந்த ஆளு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் செத்து போனதை நினைச்சு அழுதுட்டே இருக்காரு. அப்ப சாரா அந்த ஆளு கிட்ட, என்னோட பொண்ணு இங்க எங்கனா வந்தாளா, அவளை ஒரு கரடி துரத்திட்டு போயிருக்கு, இப்ப அவளை தேடிதான் நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளை அவங்க 2 பேரையும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள அவங்க 4 பேரையும் காட்டுறாங்க. அந்த கரடி கீழே மாட்டிட்டு இருக்கிற எடியை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கும்போது போதை தெளிஞ்சு அந்த கரடியும் மெதுவா எழுதுக்குது. அதை பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. அப்ப அது டேவிடோட பாக்கெட்ல இருந்து விழுந்த ஒரு கொக்கைன் பாக்கெட் எடுத்து அப்படியே பிஸ்கெட் மாதிரி லபக்கு லபக்குன்னு சாப்பிடுது. அதை பார்த்துட்டு அவங்க 4 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது கஞ்சா அடிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுவும் போதை தலைக்கேறி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது. இதை பாக்குற அவங்களால நம்பவே முடியல. அதுவும் நிறைய தமாசான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அது எடிய புடிச்சிட்டு போதையில என்ன பண்றது தெரியாமலே அவரை போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. அப்ப அந்த கமிஷனர் எடியை காப்பாத்துறதுக்காக கையில 2 கொக்கைன் பாக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த கரடியை கூப்பிடுறாரு. அதுவும் நாய்க்குட்டி மாதிரி வாலாடிக்கிட்டே அவர்கிட்ட போகுது. அப்ப அவர் ஒரு பாக்கெட்டை பிச்சு அப்படியே மேல இருந்து கொட்டுறாரு. அதை அப்படியே அது என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாப்பிடுது. இன்னொரு பாக்கெட்டை தூக்கி போட்ட உடனே அது பின்னாடியே அதுவும் ஓடிடுது. அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் அவங்க கிட்ட இங்க இருந்து எல்லாம் ஓடி போயிடுங்கன்னு சொல்றாரு. ஆனா டேவிட் மட்டும் அந்த கொக்கைன் இல்லாம நான் எங்கேயே போக மாட்டேன்னு துப்பாக்கி எடுத்து கமிஷனர் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கி காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு கமிஷனரை யாரும் சுட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா அந்த கள்ள கடத்தல் பண்ண டென்ட் தான் கமிஷனரா சுட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. அவர் வச்சுக்கிட்டு இருந்த கொக்கைன் பையும் கீழே விழுந்துருது. அங்க இருந்து ஓடின டேவிடையும் எடியும் டென்ட் பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவர் தன்னோட மகன் எடி கிட்ட, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்க, அந்த கொக்கைன் எல்லாம் என்னோடது கிடையாது, அதை என்கிட்ட கொடுத்தவங்களுக்கு மட்டும் அந்த கொக்கைன் தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது, அதனால என்ன ஆனாலும் சரி அந்த பையெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம மீட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அந்த கமிஷனரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டென்ட் அவர்கிட்ட அந்த பை எங்கன்னு கேட்கும்போது அந்த கரடி அதை தூக்கிட்டு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த கமிஷனரோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாங்க. அதை பார்த்த கமிஷனரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு, நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான்டா போக போறீங்க, என் ஆளு வந்துட்டா இனிமே உங்க யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்து அவங்க துப்பாக்கியை உள்ள வச்சுட்டு டென்ட் கிட்ட ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கமிஷனருக்கு பயங்கர ஷாக். என்னம்மா நீயும் அவங்களோட ஆளு தானே, நான் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த கரடி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாடிக்காரனும் சாராவையும் ஹென்ரியும் அந்த கரடி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, இந்த கோக்குள்ள தான் அது வாழுது, உள்ள போய் உங்க பொண்ணை தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதே நேரத்துல டென்ட்டும் அவங்க ஆளுங்களும் அந்த கரடியை தேடி வரும்போது வழியெல்லாம் கொக்கைன் பவுடர் கொட்டி இருக்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஒரு மரத்துல இன்னொரு பேக் தொங்கிட்டு இருக்கு. ஆனா அதை பார்க்கவே இல்லை அவங்க. சாராவும் ஹென்றி அந்த கோக்குள்ள வந்து பார்க்கும்போது 2 கரடி குட்டிங்க அந்த பேக்ல இருந்து கொக்கைன் பவுடர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே நேரத்துல டிடியும் அங்கதான் இருக்கா. அவளை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க அந்த குகையில இருந்து இன்னொரு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வருது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் ஹென்ரியும் டிடியும் முதல்ல வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் மெதுவா அந்த நீர்வீழ்ச்சியை கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கரடி குட்டிங்களும் அவங்களுக்கு முன்னாடியே தான் போயிட்டு இருக்குங்க. அதே நேரத்துல டென்ட்டும் அவங்க ஆளுங்களும் அந்த குகைக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு திறந்த பேக் ஃபுல்லா கொக்கைன் பாக்கெட்டா இருக்கு. அதையும் டென்ட் எடி கிட்ட எல்லாத்தையும் மூட்டை கட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது டென்ட் அவங்க கிட்ட, இந்த மாதிரி நிறைய பை தொலைஞ்சு போயிருக்கு, எல்லா பையும் கிடைக்கிற வரையும் நான் உங்களை விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கமிஷனரோட அசிஸ்டன்ட், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, என் ஆளை விடுங்கப்பான்னு அவங்க கிளம்பும் போது டென்ட் அவங்கள சுடுறதுக்காக துப்பாக்கியை நோக்குறாரு. அப்போ டேவிட் குறுக்க வந்து நின்னுட்டு வேணான்னு சொல்லிடுறாரு. அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப சாராக்கு யாரோ வரா மாதிரி சத்தம் கேட்ட உடனே ஹென்ரியும் டிடியும் கூட்டிக்கிட்டு அந்த மலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டென்ட் அவங்க ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சாராவையும் மத்தவங்களையும் பார்த்துட்டு, நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அவர் அந்த மலைக்கு மேல ஒரு மரத்தோட கிளையில ஒரு பேக் தொங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அந்த பேக் நம்ம எப்படியாவது எடுத்தாகணும், அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு சாராவை நோக்கி துப்பாக்கியை காட்டுறாரு. அப்போ எடி அவர்கிட்ட எதுவும் செஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேக் அந்த மரத்தோட கிளையில நல்லா மாட்டிட்டு இருக்கு. அவர் எடுத்துட்டே இருக்கும்போது அந்த 2 குட்டி கரடிகளும் டென்ட் கையில இருக்கிற பைய பார்த்துட்டு அவர்கிட்ட பாஞ்சு அவர் கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அவரும் அதுங்களை போட்டு துப்பாக்கியாலே அடிக்கிறாரு. அவர் எடிய பார்த்து இதுங்க 2த்தையும் சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னால முடியாது, அது 2ங்களும் குழந்தைங்க, அதுங்களை எப்படி சுடுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டென்ட் போடா பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த துப்பாக்கியை டேவிட் கிட்ட போட்டு சுட சொல்றாரு. ஆனா அது நேரா சாரா கையில போய் விழுந்துருது. அவங்களும் டென்ட்ட பார்த்து, ஒழுங்கா எங்க எல்லாரையும் விட்டுடு, இல்லனா உன்னை சுட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரிய கரடியோட சத்தம் மலை மேல இருந்து கேக்குது. அதுவும் மெதுவா அந்த மலையில இருந்து இறங்கி வந்துகிட்டே சாராவை பாக்குது. அவங்க கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு தன்னோட குட்டியை காப்பாத்துறதுக்காக மேல இருந்து கொலை வெறியோட அது கீழே இறங்கி வருது. இதை பார்த்துட்டு இருந்த சாராவும் அந்த பசங்களும் வேற வழி இல்லாம அங்க இருந்து தண்ணியில கீழே குதிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு டேவிடும் எடியும் நம்மள குதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு குதிக்கும் போது அந்த கரடி டென்ட்ட பார்த்து பயங்கர ஆக்ரோஷமா கத்துது. அந்த ஆளு என்ன பண்றது தெரியாம துப்பாக்கி எடுத்து அந்த கரடியை சுடும்போது ஒரு குண்டு டேவிடோட கழுத்து பக்கத்துலயும் பாஞ்சிடுது. இந்த கரடியும் குண்டடி பட்டு அங்க இருந்து தவறி இன்னொரு கல்ல போய் விழுந்துருது. அந்த குட்டிங்களும் தான் அம்மா கீழே விழுந்துட்டதை பார்த்து அழுதுட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் டென்ட் அந்த மலை மேல ஏறி அந்த பேகை இழுத்துட்டு இருக்காரு. அந்த கரடியும் மயக்கம் தெளிஞ்சு மேல ஏறி வந்துடுது. அங்க வந்து அந்த கரடி டென்ட்ட போட்டு சராமரியா தாக்க ஆரம்பிக்குது. அவரோட கழுத்து அந்த பேகோட புடியில மாட்டிக்கிட்டு தொங்குறாரு. அப்ப அந்த
கரடி அவரோட வயித்தை போட்டு கிழிக்கும் போது அவர் வயிறு கிழிஞ்சு குடல் எல்லாம் வெளியே வந்துடுது. அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கரடி குட்டிங்க அவரோட குடலை இழுத்து விளையாடிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தாய் கரடியும் அவரை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுடுது. அந்த பேகை எப்படியோ புடிங்கிட்டோன்ற சந்தோஷத்துல அந்த கரடி பயங்கரமா கத்துது. கீழே குதிச்ச சாராவும் அந்த பசங்களும் எப்படியோ கரையை சேர்ந்து வந்துடுறாங்க. அப்போ டேவிட் மட்டும் கழுத்துல குண்டடி பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவர் எடி கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அந்த நேரத்துல சாரா வராங்க. அவங்க ஒரு நர்ஸ்ன்றதுனால அவருக்கு முதலுதவி எல்லாம் கொடுத்து அவரை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல எல்லாம் முடிஞ்ச அப்புறம் போலீஸ் அந்த பக்கம் வருது. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.